ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நல்ல வீடியோட வந்திருக்கேன். ஸோ கடைசி வீடியோ பார்த்துருப்பீங்க. சரி, வீடியோக்காக நான் அப்படி பேசுனது, நான் ரியலாக அப்படி பேசுகிறேன் அது கிடையாது. ஓகே, 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அப்படி தான் வீடியோ போட்டேன். சரி, அப்படி இப்போ பேசினா சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைப்பாங்க, இன்னும் புதுசாக நிறைய பேரோட கனெக்ட் ஆகலாம் அப்படின்னு நினச்சேன். சரி, பரவாயில்ல, நமக்கு வரவங்க போதும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சந்தோஷம். கடைசியாக போட்ட வீடியோஸில் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்திருக்காங்க புதுசாக. நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, ரொம்ப ஹாப்பி. ஏன்னா கமெண்ட் பண்ணீங்க, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு கேட்டிங்கன்னா தான் என்னால் திரும்பி எனக்கு சொல்ல முடியும். ஏதாவது வீடியோ சஜஷன்ஸ் கூட பண்ணுங்க, கண்டிப்பாக நான் போடுறேன். கடைசியாக ஒரு வீடியோவில் வந்து புருஷோத்தமன் அப்படின்னு ஒருத்தர் வந்து கமெண்ட் போட்டிருந்தாரு. சொல்ல என்னன்னு புரியல அப்படின்னு. நான் கமெண்ட்டே பதில் சொல்லிட்டேன், இருந்தாலும் அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னு சொல்லாமல் நான் விட்டுட்டேன். இந்த வீடியோலையும் சரி அந்த கமெண்ட்லேயும் சரி. பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2022 நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதாவது ஒரு நோட், என்ன ஒரு பிளெயின் நோட் வாங்கிட்டோம். இந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா பிளெயின் நோட்டு தான். இதில் நிறைய எழுதியிருப்பேன், என் வீடியோ சம்மந்தமான ஐடியாஸ். இப்போ ஏதாச்சும் நான் படித்து எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, எனக்கு ஏதாவது கோட்ஸ் சொன்னாங்கன்னா, இல்லை யாராவது ஏதாவது சொல்லுவாங்களே, எனக்கு வந்து மனசில் சரின்னு பட்டுச்சுன்னா அதை நான் வந்து இந்த நோட்டில் நான் எழுதி வச்சுப்பேன் என் ஃபியூச்சர் யூஸ்க்காக. அப்படின்னு மட்டும் இல்லாமல், சரி உங்களுக்கு வந்து எரிச்சலாக இருக்குது, டென்ஷனாக இருக்குது, மறையாதுன்னு அந்த மாதிரி இருந்தாலும் இந்த நோட்டில் உங்களோட ஃபீலிங்ஸை வந்து கொட்டலாம். இல்லை, நான் இப்போ சொன்னல ஒரு ஐடியா உங்கள்கிட்ட, 80-20 ரூல், அதை அப்ளை பண்ணுறதுக்கு இந்த நோட்டில் நீங்கள் ஒரு கோடை கழிச்சு அப்ளை பண்ணலாம். சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து பேசியிருப்பேன். 2023 பிப்ரவரியில் ஆன்டி விஷன் போர்டு அப்படின்றத பற்றி. அதில் வந்து நான் வந்து ஒரு பிளெயின் பேப்பர் எடுத்துருக்கேன் அப்படி தான் சொல்லியிருப்பேன். ஆனால் நான் இந்த ஹேபிட்டை நான் வந்து ஒரு 2-3 வருஷமாக ஃபாலோ பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 2024க்கான நோட்டு. இது மாதிரி 23க்கு இருக்குது, இது மாதிரி 22க்கு இருக்குது. 22 சமயத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணேன், அதில் அந்த அளவுக்கு எதுவுமே நான் எழுதி பண்ணேன். பட் 23 and 24 நிறைய எழுதி. இது வந்து இந்த மாதிரி தான் நோட் இருக்குன்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து சாதாரணமாகவே நோட் வந்து பிளெயினாக இருக்கும், அவ்வளோதான். ஒரு லாங் சைஸ் அண்டர்லைன் நோட்டை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் வந்து நீங்கள் செக்ஷனாக பிரித்து வச்சுக்கோங்க. ஒன்று உங்களோட தாட்ஸ், இன்னொன்று யாராவது மித்தவங்க உங்களுக்கு சொல்கிறது எது நல்லதுன்னு படிச்சுன்னா அது, இன்னொரு செக்ஷன் வந்து உங்களோட பர்சனல், இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, ஃபிட்னஸ்ஸு, அது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அதுக்கு. இன்னொரு செக்ஷன் நீங்கள் ஏதாவது படிக்கிறீங்க, உங்களோட ப்ராஜெக்ட் அப்படி சொல்லுவாங்கல்ல. இப்போ எனக்கு இந்த யூடியூப் அது ஒரு ப்ராஜெக்ட், ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட், அது சம்மந்தமாகவோ இல்லை அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது சம்மந்தமாகவோ ஒரு செக்ஷனை வந்து நீங்கள் ஒதுக்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி நான் டீட்டெயில்டாக வந்து நியூ இயர்க்கு முன்னாடி நான் வீடியோ போடுறேன். அந்த வீடியோவில் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன், ஒவ்வொரு பேஜ்லேயும் நான் என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கலாக நடந்த சம்பவங்கள் வந்து நான் வந்து எக்ஸாம்பிளாக தான் சொல்கிறேன். நான் ஒன்றும் இல்லாத கதையெல்லாம் கட்டி நான் வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். அதனால் நீங்கள் என்னை நம்பலாம். இன்னொன்று, நான் இப்போ தான் இந்த சேனல் வந்து திரும்பி ஓரளவு இன்ட்ரெஸ்டோட நான் வந்து திரும்பி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இப்போ லைக் போடுறதோ, ஷேர் பண்ணுறதோ, சப்ஸ்கிரைப் பண்ணுறதோ ரொம்ப வந்து எனக்கு வந்து ஒரு என்கரேஜிங்காக இருக்குது. கடைசி 10 சப்ஸ்கிரைபர்ஸ் ரியலி தேங்க்யூ. நீங்கள் வந்து கமெண்ட் போட்டது அதெல்லாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் வந்து நீங்கள் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். நானும் வந்து கண்டிப்பாக உங்களோட கொஞ்ச அளவு பேசுறதுக்கு பார்க்குறேன். கண்டிப்பாக ரெகுலராக நான் வீடியோ போடுவேன், இது வந்து ப்ராமிஸ். இயர் எண்டு வந்துருச்சு, இப்போ இந்த நோட்டை வாங்கணுமா அப்படி வந்து யோசிக்காதீங்க. உங்களால் முடிஞ்சால் இப்போ ஒரு நோட்டு வாங்கிடுங்க. அது வந்து பெரிய நோட்டாக இருக்கணும் அவசியம் இல்லை. இந்த நோட்டு வந்து அரௌண்ட் 300 பேஜஸ். அமேசான் பேசிக்ஸ் நோட்டுன்னு போட்டிங்கன்னா அது வந்து ஆல்மோஸ்ட் 300 பேஜஸ் இந்த நோட்டு. நான் இயர் தொடக்கத்துலேயே வாங்கினாங்களா இந்த நோட்டு வாங்கினேன். நீங்கள் வேணும்னா இப்போ ஒரு 40 பேஜஸ்க்கு ஒரு அண்டர்லைன் நோட்டு வாங்கிக்கலாம். அதில் நீங்கள் வந்து நான் சொன்னதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் எப்படி செக்ஷனாக பிரித்து நான் சொன்னனோ அது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், எழுதுங்க. உங்களுக்கு கோபமாகதா எழுதுங்க, ஐடியா தோணுதா எழுதுங்க, கன்ஃபியூஷனாக இருக்கா எழுதுங்க, பிளான் போடுறீங்களா எழுதுங்க, உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணுறீங்களா எழுதுங்க, என்னன்னாலும் எழுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து அது உங்களுக்கு வந்து ஒரு மைண்டை கிளியர் பண்ணுறதுக்கான பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் கெட் கம்ஃபர்டபுள் ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோ சொன்னது வந்து அப்ளை பண்ண பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக அதை அப்ளை பண்ண பாருங்கள். நான் வந்து அதை எப்போவுமே வந்து ஏதாவது ஒரு
பப்ளிக் முன்னாடி பேசணுமோ, பப்ளிக் முன்னாடி அட்ரஸ் பண்ணுமோ, பப்ளிக் இந்த சென்ஸ் ஒரு கிளாஸ் ரூமோ ஒரு கான்ஃபரன்ஸ் ஹாலோ அந்த மாதிரி இருக்கும்போது நான் வந்து கம்ஃபர்டபுள் ஆகிறதுக்காக அந்த ஸ்ட்ராட்டஜி நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் நான் மித்த எதெல்லாம் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு நான் பார்க்கணும். ஈவன் யூடியூபே இப்போ என்னோட வீடியோ பார்த்தா இத்தனை பேர் என்ன நினைப்பாங்க, என்ன நினைப்பாங்க, இது வந்து ஒழுங்கா போலன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்றவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி சொல்றவங்களுக்கு நான் அதோட கம்ஃபர்டபுளா இருக்கேன். அவ்வளவுதான். ஒழுங்கா போலையா அவ்வளவுதான். இருந்தாலும் என்ன, எனக்கு வந்து இத்தனை பேர் வந்திருக்காங்க, இத்தனை பேர் என்னோட வீடியோஸ் பார்க்குறாங்க, அதுல எனக்கு சந்தோஷம் அப்படின்ற எண்ணம் இருக்கு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், கெட் கம்ஃபர்டபுள் வித் பெஸ்ட் கேஸ் சினாரியோ. இப்படி நடந்தா என்ன ஆகும் அப்படின்னு கேட்கிறவங்கள்ட்ட இப்படி நடந்துச்சு அவ்வளவுதானே அப்படின்னு சொல்றதுதான் கெட் கம்ஃபர்டபுள் வித் பெஸ்ட் கேஸ். 80-20 ரூல் நான் வந்து போன வீடியோவில் முடிஞ்ச அளவு நான் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். 80% ஆஃப் த ரிசல்ட்ஸ் தட் ஹேப்பன், அதுக்கு வந்து 20% தான் காசு. அந்த 20% என்னன்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அந்த 80% ஆஃப் த ப்ராப்ளம் உங்க வாழ்க்கையில் நடக்கிறத வந்து நீங்க சால்வ் பண்ணிடலாம். அதான் நான் வந்து சொன்னது. எக்ஸாம்பிள்ஸும் நிறைய சொன்னேன். முடிஞ்சா அந்த வீடியோ திரும்பி பாருங்க. உங்களுக்கு புரியலைன்னா ஒரு வாட்டி நீங்க அதை பத்தி படிங்க. படிச்சீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவா புரியும்ல. 80-20 ரூல் ரிச்சர்ட் கோஷ் அப்படின்னு கூகுள் பண்ணீங்கனாலே வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நல்ல வீடியோ கெட் கம்ஃபர்டபுள் வித் வொர்ஸ்ட் கேஸ் சினாரியோ. ஓகே, அண்டில் பாய்.